ஒரு 1 minute வெயிட் பண்ணுவோம். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கட்டும், ரீஜாயின் பண்ணிக்கட்டும். ஓகே, ஜாயின் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எத்தனை டேபிள் இருக்குதோ அத்தனை டேபிளுக்கும் நீங்க இந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் தெரியும் அப்படின்னா டிஸ்கிரைப் அந்த டேபிள் நேம். இப்போ புரிஞ்சிச்சு பாருங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சரை பாக்குறது. இப்ப நியூமரிக் டேட்டா டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டிஜர், பிக் இன்டிஜர்னா பெரிய நம்பர், டெசிமல்னா டெசிமல் வேல்யூவா இருக்கிறது. இன்டிஜர்னா முழு எண்கள், பிக் இன்டிஜர்னா பெரிய எண்கள், டெசிமல்னா துல்லியமான டெசிமல் மதிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, தசம எண் அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்போ இது வந்து நியூமரிக் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? அதுவே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ்னா எப்படி வரும்? கேர் ஃபிக்ஸ்டா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கேர்ல கொடுத்துடலாம். உங்களுக்கு வந்து வர்ற டேட்டா கொஞ்சம் வேரியபிளா இருக்கும். ஒருத்தரோட பேர் வந்து குமார்னு இருக்கும், ஒருத்தரோட பேரு ராகுல் அப்படின்னு பெருசா வருதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து அந்த வேரியபிளா வருது இல்ல டேட்டா, அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வேர் கேர் கொடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப பெருசா வருது அப்படின்னா டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இது புரியுதா எப்படி டேட்டா டைப் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி? கேருங்கிறது நிரந்தர நீளம், வேர் கேருங்கிறது மாறுற நீளத்துல உங்களுக்கு டேட்டா வருது. டெக்ஸ்ட்னா நீண்ட உரை. இது எல்லாமே ஸ்ட்ரிங். அடுத்து டேட் அண்ட் டைம் டேட்டா டைப்ஸ். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் டேட் மட்டும் வேணும்னா டேட் கொடுத்துருங்க, வெறும் டைம் மட்டும் வந்து டேட்டா பேஸ்ல காலம்ல உட்காரணுமா அப்படின்னா டைம்ல கொடுத்துருங்க. ரெண்டு காம்பினேஷன்ல வரணுமா டேட் டைம். டைம் ஸ்டாம்ப் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோ அப்டேட் டைம்ல வந்து உட்காரும். இது நம்ம எப்படி ஒரு நம்மளோட என்ன மாதிரி சினாரியோவில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ பாருங்க, இன்டிஜர், பிக் இன்டிஜர், ஹோல் நம்பர்ஸ். இது என்ன மாதிரி சினாரியோவில் இருக்கும் அப்படின்னா, நீங்க எம்ப்ளாயி ஐடி, அப்ப அது நம்பரா தான் இருக்கும், ஒரு முழு எண்ணா இருக்கும். கவுண்ட் ஏதோ ஒரு எண்ணிக்கை, ஆர்டரை கவுண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுவும் ஒரு எண்ணா இருக்கும். ஏதோ ஒரு குவான்டிட்டிஸை நீங்க மெஷர் பண்றப்ப இன்டிஜரா தான் நீங்க மெஷர் பண்ண முடியும். அப்புறம் மொபைல் நம்பர் ஒரு பெரிய எண்ணம் வரும். சினாரியோ பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, ஆர்டர் குவான்டிட்டி, லார்ஜ் நம்பர்ஸ் லைக் ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர், பேன் கார்டு நம்பர். இந்த மாதிரி சினாரியோல இதுக்கு நம்ம இப்படி டேட்டா டைப் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சரி. கிராண்டட். ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நீங்க கொடுப்பீங்க. அடுத்து டெசிமல், ஒரு பணமோ இல்லை எக்ஸாக்ட் வேல்யூஸ் அப்படின்னா சேலரி, சம்பளம், இல்லை விலை, ஏதோ ஒரு ஃபினான்சியல் வேல்யூஸ். இந்த மாதிரி டைம்ல டெசிமல் கொடுப்பீங்க. எப்படி சம்பளம் வாங்குறப்ப டெசிமல்ல வாங்குவீங்க. ப்ராடக்ட் ப்ரைஸ், ஒரு பொருளோட விலையை டெசிமல்ல வாங்கலாம். இது எதுக்காகன்னா டெசிமல் கொடுக்குறோம்னா இந்த ரவுண்ட் பண்ணுவோம்ல, இந்த ரவுண்டிங் இஷ்யூ வராம தவிர்க்கிறதுக்கு டெசிமல் நம்ம கொடுத்தே ஆகணும். பணம் தொடர்பான மதிப்புகளுக்கு டெசிமல் பயன்படுத்த வேண்டும், தவறான ரவுண்டிங் வராமல் இருக்கிறதுக்கு. அடுத்தது ஃப்ளோட்டு, டபுள். இந்த டேட்டா டைப் யூஸ் கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிபிக் டேட்டாவா இருக்கு, இல்ல சென்சார் வேல்யூஸா இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா வரும். டெம்பரேச்சர் எனக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா தான் வரும். அடுத்து டிஸ்டன்ஸ்,
இந்த மாதிரி சூழல்ல இந்த ஃப்ளோட்டு டபுள் கொடுத்துக்குவீங்க. இது எப்பன்னா யூஸ் அண்டர் வேர் எக்ஸாக்ட் ப்ரிசிஷன் இஸ் நாட் கிரிட்டிக்கல். மிக துல்லியமான மதிப்பு தேவையில்லாத இடங்களில் அந்த டைம்ல இந்த ஃப்ளோட்டோ டபுளோ கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு சம்பளம் போடுற டேட்டா டைப் இருக்குல்ல, சேலரிங்கிறதுல போயிட்டு ஃப்ளோட் டபுள் கொடுக்கலாமா? கொடுக்க முடியாதுல்ல, கரெக்டா தானே வரும். அடுத்து கேர், ஃபிக்ஸ் லென்த் ஸ்ட்ரிங், ஜெண்டரு, கண்ட்ரி கோடு, மேலோ ஃபீமேலோ வரப்போகுது. கண்ட்ரி கோடு IN HG அந்த கண்ட்ரியோட கோட் நம்பர் இருக்கும். அதை நீங்க இது வந்து ஒரு ஃபிக்ஸடா இத்தனை டிஜிட் தான் தெரியும். அப்ப நீங்க கேர் கொடுத்துக்கலாம். எப்பெல்லாம் வர்ற டேட்டா ஒரே அளவா தெரியும், இப்படிதான் வரும், 2 டிஜிட் இல்ல 3 டிஜிட்ஸ் இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கேர் டேட்டா டைப் கொடுத்துக்கலாம். அடுத்து வேர் கேர், இது தெரியலப்பா இஷ்டத்துக்கு ஒரு வேரியபிளா வந்து உட்காரும் உள்ள டேட்டா டைப்ல. இப்போ அப்படியே எக்ஸல்ல கொண்ட காமிக்கிறேன். இப்ப இங்க ஒரு அளவுல வந்து உட்கார்ந்துருக்கு, இங்க ஒரு அளவுல கொஞ்சம் லென்த் கூட போயிருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து டாபிக்ங்கிறத இது அப்படியே நம்ம டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம டேட்டா டைப் டிஃபைன் பண்றப்ப சீரியல் நம்பர் இன்டிஜர்ல பண்ணுவோம், டாபிக்கை வேர் கேர்ல பண்ணணும். ஏன் அப்படிங்கிறது இதுதான் ரீசன். ஏன்னா அது வேரியபிளா வருது, பிக்சடா வரல. ஒரு கிளாஸ் ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு கிளாஸுக்கு பெருசா இருக்கு லென்த். இது எப்படின்னா பேர் இப்படி இருக்கலாம், இமெயில் ஐடி இப்படி இருக்கலாம். அதிகமாக பயன்படுத்தப்படும் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இதுதான் வந்து நடைமுறையில நிறைய யூஸ் பண்ணுவோம் வேர்க்கர். அடுத்து டெக்ஸ்ட், நிறைய டெக்ஸ்ட் டேட்டாவை வாங்குறோம். கமெண்ட்ஸ்னு இருக்குல்ல, நீங்க ஃபேஸ்புக்கோ இல்ல எங்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்றீங்களோ பிஹைண்ட் த சீன்ல ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகுறப்ப கமெண்டோட டேட்டா டைப் என்னவா இருக்கும்னா டெக்ஸ்டா இருக்கும். டிஸ்கிரிப்ஷனும் அப்படிதான், ஃபீட்பேக்கும் அப்படிதான். ஏன்னா இதோட அளவுகள்லாம் தெரியாது, பெருசா இருக்கும். இந்த சினாரியோட எப்பன்னா யூஸ் when text length is unknown or large. டைப் பண்ற வர்ற கமெண்ட்ஸ் வர்ற டேட்டா இருக்குல்ல, அது எவ்வளோங்கிறதே தெரியாது மற்றும் பெரிய அளவுல இருக்கும் பொழுது என்ன டேட்டா டைப் கொடுப்போம்? டெக்ஸ்ட். அடுத்து டேட்டு, டேட் எப்போ கொடுப்போம்? டேட் ஆஃப் பர்த், ஜாயினிங் டேட்டு, இந்த மாதிரி சினாரியோல இந்த ஃபார்மட்ல இருக்கும். YYYனா இயரு, MM மந்த், DDனா இது. ஒரு சில நேரம் ஒரு சில வேலை உங்களுக்கு யாருக்காவது இது ரொம்ப பேசிக்கா தோணுது அப்படின்னா நம்ம கூட இது கொஞ்சம் ஃபாஸ்டா நான் போயிடுறேன். இது ஏன்னா இது தெரியாம அடுத்தது பண்ணும் பொழுது நிறைய புரியாது. இது வந்து நீங்க BEO இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா எங்கேயாவது இது டச் பண்ணாமலாம் இருக்காது. அடுத்து இது தேதி மட்டும் சேர்க்கறதுக்கு. அடுத்து டேட் டைம், டேட்டு பிளஸ் டைம். அப்புறம் நீங்க ஏற்கனவே வேற லைன்ல ஒர்க் பண்றீங்க வேற டேட்டா பேஸ்ல அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க, பொறுமையா இருங்க. யூஸ் கேஸ் வந்து ஆர்டர் டேட்டு, லாகின் டைம், எப்பெல்லாம் டேட்டு டைம் மேனுவலா ஸ்டோர் பண்ணணுமோ அந்த மாதிரி சினாரியோவில் டேட் டைம் டேட்டா டைப் நம்ம கொடுத்துக்கலாம். டைம் ஸ்டாம்ங்கிறது ஆட்டோ டேட்டு டைம். இப்ப இங்க பாருங்க, இப்ப என்ன டைம் இருக்கோ அதை நான் இந்த ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா கிரியேட்டட் அட் அப்படிங்கிற காலம்ல இப்ப என்ன டைம்ல கிரியேட் பண்றனோ அது போய் அங்க உட்காரணும் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருவோம். டைம் ஸ்டாம்ப் கொடுத்துட்டு டிஃபால்ட் கரண்ட் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருவோம். இது எப்பன்னா ஆட்டோமேட்டிக் டைம் பதிவு செய்ய. இது எதுக்காகனா ஆடிட் பயன்பாடு. எப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஒரு காலம்ல டேட்டாவை வாங்குவோம். இது எதுக்காகனா எப்ப என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறப்ப இந்த காலம் ரொம்ப உதவிகரமா இருப்பாரு. ஏன்னா இதுல எந்த டைம்ல நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம், அப்ப யாரெல்லாம் வந்தாங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் யார் அந்த தப்பை பண்ணா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். அடுத்து எனும், இது வந்து ஃபிக்ஸ்டு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வர்றப்ப இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னா மேலு ஃபீமேலா இருக்க போகுது, சாரி ஜெண்டர். ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஆக்டிவா இருக்க போகுது இல்லை இன்ஆக்டிவா இருக்க போகுது. இது ஒவ்வொரு சினாரியோ பொறுத்து மாறும். இது எதுக்காக அப்படின்னா உங்களோட டேட்டாவோட இன்டெகிரிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அடுத்தது பூலியன் டைனி இன்டேஜர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் SR நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த கேட்டகரி.
ஏன்னா ஒண்ணுன்னா பதிவாகணும் இல்ல ஜீரோன்னு ஆம் இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த டேட்டா டைப் கொடுப்போம். அடுத்து ஜேசான், இது வந்து செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காகன்னா எப்பெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மாறக்கூடிய டேட்டாவுக்கு இந்த ஜேசான்ல வாங்குவோம். இது எப்படின்னா ஒரு முறைப்படுத்தப்பட்ட டேட்டாவெல்லாம் இருக்காது, இஷ்டத்துக்கு இருக்கும். அதை இந்த ஜேசான் டேட்டா டைப்ல வாங்குவீங்க. ஏன்னா இப்ப இந்த யூசர் ப்ரிஃபரன்ஸுங்கிறது ஃபீல்டுக்கு ஜேசான் கொடுக்குறோம்ல, ஒருத்தரோட ப்ரிஃபரன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தரோட ப்ரிஃபரன்ஸ் இன்னொரு மாதிரி இருக்கும். அது எல்லாமே இந்த இடத்துல வந்து உட்காரும். ஐடி இது பாருங்க எப்படின்னு, இந்த மேப்பிங் எப்படி நடக்குது பாருங்க. ஐடின்னா இப்போ இன்டிஜரா இருக்கலாம், மணிங்கிறப்ப டெசிமல், நேம்ங்கிறப்ப வேர்க்கா டேட்டா டைப் தான் கொடுக்கலாம், டிஸ்கிரிப்ஷன்ங்கிறது டெக்ஸ்ட், டேட் ஒன்லிங்கிறப்ப டேட்டு, டேட் டைம்னா டேட் டைம், ஸ்டேட்டஸ்ங்கிற ஃபீல்டுக்கு எனும், ஒன்று பிளேஸ்டு இல்லை நாட் பிளேஸ்டு, எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அது பூலியன் டேட்டா டைப். இது என்ன காலம், அதுக்கு உகந்த என்ன டேட்டா டைப். என்ட்ரி டைப் பார்த்தீங்கன்னா ரைட் டேட்டா டைப் நீங்க சூஸ் பண்றதுனால பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் உங்களோட சைஸ் இருக்குல்ல, டேட்டாபேஸ் சைஸ் அது கம்மியாகும், உங்களோட டேட்டாவும் பாதுகாப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப இப்ப நேம்ங்கிறது வேர்க்கேர் யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. இங்க போயிட்டு நான் டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்ங்கிறது நிறைய டேட்டா வாங்குற ஒரு டேட்டா டைப். அப்ப என்ன ஆகும், ஒரு டிபி டேட்டாபேஸோட டேபிள் சைஸ் வந்து அதிகரிக்கும். அப்ப சரியான டேட்டா டைப்பை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவல்னா உங்களோட டேட்டாபேஸ் பெட்டரா இருக்கும், ஸ்டோரேஜ் கம்மியா இருக்கும், டேட்டாவும் மிக பாதுகாப்பாக இருக்கும். கண்டிப்பா மெமரியும் இதாகும். அடுத்து கன்ஸ்ட்ரெயின்ட், இதுவரை நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம், டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். டேபிள்ல என்ன மாதிரி டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது, ஒவ்வொரு டேட்டா டைப்ஸ் அதோட என்ன சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப கன்ஸ்ட்ரெயின்ட் பேரு என்ன இருக்கு, என்னப்பா அது எதிர்மறையா பேசுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதா எப்படி தோணுதா? கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா ஒரு தடுப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சட்ட திட்டங்களை அவர் வழிவகுப்பார், இப்படிதான் டேட்டா உள்ள வரணும், ஏன்னா டேட்டா அப்பதான் கரெக்டா இருக்கும், பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இப்ப கன்ஸ்ட்ரெயின்ட் என்பது டேட்டாவுக்கு விதிமுறைகள், டேட்டா சரியாக இருக்கும் வகையில் பாதுகாக்கிறதுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் மிக உதவிகரமாக இருக்கும். இது ஒரு டிராபிக் சிக்னல் மாதிரி நினைச்சுக்கோங்க. கிரீனு ரெட்டு அப்படி இருந்தாதானே கரெக்டா நம்ம வந்து விபத்து இல்லாம பயணிக்க முடியும். அது மாதிரி டேட்டா பேஸுக்கும் ஒரு டிராபிக் சிக்னல் இருக்காரு, அவர் யாருன்னா கன்ஸ்ட்ரெயின்ட். நிறைய வகைகள் இருக்குது. பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட், இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு சில சட்டத்திட்டங்கள் சொல்லுவாரு, ரெட்டு போட்டா நின்னுப்பா, கிரீன் போட்டா போப்பா அப்படிங்கிற மாதிரி. இப்படிதான் டேட்டா வரணும் அப்படின்னா அந்த மாதிரி டேட்டா வந்தாதான் உள்ளே விடுவாரு, இல்லைன்னா துரத்தி விட்டுருவாரு, உள்ள இன்செர்ட்டே பண்ண மாட்டாரு, வயலேட் பண்ணி விட்டுருவாரு. இந்த சட்டத்திட்டங்கள் நீ வந்து பூர்த்தி பண்ணல, அதனால உன்னை உள்ள விட மாட்டேன் அப்படின்னு துரத்திடுவாரு. இப்போ வகைகள் பாத்தீங்கன்னா பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. இது என்னன்னா யூனிக்கா இருக்கும், ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணும். இது நல்லாவே இருக்கிறதுக்கு, நல்ல எதுவுமே இல்லாம இருக்கிறது வாய்ப்பே இல்லை, டூப்ளிகேட்ஸா வராது. அப்படின்னா இப்ப எம்ப்ளாயி ஐடி 2000 இருக்கிறது, கார்த்திக்கு இருக்குதுன்னா இப்போ ஹரிக்கு வந்து 2001 தான் வரும், 2000 வராது. அதுதான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுப்போம். அப்படியே இங்க வர்றேன். சரி, இங்க இருக்கு தெரியுதா? அப்ப ஆர்டர் ஐடிங்கிறது 10,001 இருக்குன்னா 10,001 ஒரு ஆர்டருக்கு தான் ஒரு அந்த நம்பர் வரும், இன்னொரு ஆர்டருக்கும் 10,001 வராது. அப்ப குழம்பிரும்ல. இந்த ஆர்டர் எடுத்து நம்ம ரெஃபர் பண்றோம்னா இன்னாரு இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க, அதோட ஆர்டர் ஐடி வந்து 10,001 அப்படின்னு ஒண்ணுதான் இருக்கும். அடுத்தது ஆட்டோ இன்கிரிமெண்ட். ஆட்டோ இன்கிரிமெண்ட் என்னன்னா இப்போ எம்ப்ளாயி ஐடி இன்டீஜர், இப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அந்த மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகணும்னு வச்சுக்கோங்க, தானாவே நீங்க இன்செர்ட் பண்ணாம 1 2 3 அப்படின்னு சொல்லி. இது நீங்க ஹேண்டில் பண்ணாம அதுவாகவே நடக்கணும் அப்படின்னா அப்ப நீங்க ஆட்டோ இன்கிரிமெண்ட் கொடுத்துடலாம். இங்க அது மாதிரி நம்ம இதுக்கே கொடுத்துருந்தோம்.
இந்த இருக்கு பாருங்க, எம்ப்ளாய் ஐடி ஆட்டோ இன்க்ரிமெண்ட். அப்ப இன்சர்ட் பண்றப்ப 1 2 3ன்னு இந்த எம்ப்ளாய் ஐடி காலம் அதுவாவே எடுத்துக்கும். 4 ரெக்கார்ட் இருக்கும் இந்த டேபிள்ல அப்படின்னா, நீங்க 5ஆவதா இன்சர்ட் பண்ணீங்கன்னா எம்ப்ளாய் ஐடிக்கு வந்து 5ன்னு போய் உட்காந்துக்கும். அதுதான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட். எம்ப்ளாய் இந்த கதையில எம்ப்ளாய் ஐடிங்கிறது தானாக அதிகரிக்கும். அதான் நாட் நல். நாட் நல் என்ன, காலியாக விடவே முடியாது. எம்ப்ளாயி நேம் நீ என்டர் பண்ணாம உள்ளவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. எம்ப்ளாயி நேம் என்டர் பண்ண, இல்லைன்னா உன்னை அலோவ் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி ஒரு சட்ட திட்டங்கள். எது நாட் நல் கன்ஸ்ட்ரெயின். அடுத்ததா யூனிக் கன்ஸ்ட்ரெயின். பேரே பாருங்க, யூனிக். இமெயில் ஐடி hari.10@gmail.com அப்படின்னு தான் இருக்கும். இன்னொருத்தருக்கும் ராகுல் அப்படிங்கிறவருக்கும் hari.10@gmail வராது. 2 பேருக்கும் ஒரே இமெயில் ஐடி இருக்காது, யூனிக்கா தான் இருக்கும். டூப்ளிகேட் வேல்யூஸ் அனுமதியே கிடையாது அப்படின்னு நீங்க ஒரு சட்டத்திட்டங்கள் வைத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க இன்சர்ட் பண்றப்ப தெரியாம போயிட்டு இந்த எம்ப்ளாயி டேபிள்ல இமெயில் ஐடி கொடுக்குறப்ப ஏற்கனவே இருக்கிற இமெயில் ஐடியை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு விடைய விட விடாது. யாருன்னா இவர் தான் டிராபிக் சிக்னல் மாதிரி, அலோவே பண்ண மாட்டாரு. இப்போ என்னப்பா இமெயில் ஐடியில வந்து யூனிக்கா இருக்கிறதுல வந்து நீ வந்து ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டை கொடுக்குற அப்படின்னு சொல்லி உங்களை விடாது. டூப்ளிகேட் வேல்யூஸ் அனுமதி இல்லை. இந்த டிஃபால்ட் கன்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா, வேல்யூவே கொடுக்கறன்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன இருக்குதோ டிஃபால்ட்னு பக்கத்துல ஒண்ணு இருக்குல்ல, இவர் போய் இங்க உட்காந்துக்குவாரு ஸ்டேட்டஸ்ல. இது எதுக்குன்னா, இப்ப நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க கிளாஸ், நான் வந்து யாரெல்லாம் ப்ரெசன்ட் அப்படின்னு கேட்கறேன். நீங்க எந்த பதிலுமே சொல்லணும், இல்ல யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கறேன். இப்போ லாஸ்ட் கிளாஸ் யாரெல்லாம் ப்ராக்டிஸ், யாருமே பதிலே சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நானா ஒரு அசியூம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஓகே பதிலே சொல்லலை அப்படின்னா யாருமே பண்ணல. அப்ப டிஃபால்ட்டா என்ன போய் உட்காந்துக்கும், நாட் ப்ராக்டிஸ்ட். இதே சுச்சுவேஷன் தான் இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் பண்ணும். ஸ்டேட்டஸ்ங்கிற ஃபீல்டுல வேர்கேட் 20ங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டு விழுற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த ஸ்டேட்டஸ்ங்கிறது என்டர் பண்றப்ப எந்த மதிப்பும் கொடுக்கல அப்படின்னா, டிஃபால்ட்டா பக்கத்துல ஒரு மதிப்பு கொடுத்துருக்கோம்ல, ஆக்டிவ் இன்ஆக்டிவ் என்ன வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம், அது பிசினஸ் ரெக்குயர்மெண்ட் உகந்ததா, அது வந்து உட்காந்துக்கும் எங்க ஸ்டேட்டஸ் ஃபீல்டுல. அடுத்து செக் கன்ஸ்ட்ரெயின். செக்ங்கிறது என்னன்னா, காலம் நேம் டேட்டா டைப் செக்னு கொடுத்துட்டு பக்கத்துல கொடுக்குறோம்ல, இந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்தாதான் உள்ளவே விடும். இப்ப போய் சம்பளம் வந்து நெகட்டிவ்ல இருக்குமா, -5000ன்னு பாக்குறப்பே தப்பாகி போயிரும்ல, என்னப்பா அது -5000 வேலை செய்யறவங்க கம்பெனி காசு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவாவே லாஜிக்காவே இல்லைல்ல. இதெல்லாம் வந்து செக் பண்ணி தான் டேட்டாவே உள்ள போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். செக் கன்ஸ்ட்ரெயின்ட். கன்ஸ்ட்ரெயின்னா தடுப்பான்னு நினைச்சுக்கங்க, இல்லைன்னா ஒரு டிராபிக் சிக்னல், சட்டத்தை வகுக்கிறவர் அப்படிங்கிற மாதிரி கூட நினைச்சுக்கலாம். அடுத்து ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்னா இவர் எப்படின்னா, டேபிள் நேம் 2 டேபிள் இருக்கு, இது பேரண்ட் டேபிள். ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு டேபிள், அது டிபார்ட்மெண்ட் ஐடி, இப்போ இன்டீஜர் கிரியேட்டட் டைப், டிபார்ட்மெண்ட் நேம் வேர்க்கேர், இது கிரியேட் பண்றோம். இப்போ சைல்ட் டேபிள், இப்ப கிரியேட் டேபிள் நேம் காலம் நேம் டேட்டா டைப் இருக்கு. இப்ப டிபார்ட்மெண்ட்ல இல்லாம எம்ப்ளாயியா இருக்கக்கூடாதுல்ல, கரெக்ட் தானே? அப்ப என்ன பண்ணும்னா இது இங்க பாருங்க, ரெஃபரன்சஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஐடி. இப்ப எம்ப்ளாயில டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு இருக்குல்ல, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி இருந்தாதான் இங்கவே விடும். அப்ப இது எதுக்காக இது பண்றோம்னா, அவர் டிபார்ட்மெண்ட்லயே சேராம எப்படி ஒரு வேலையா இருப்பார், ஒரு வேலையா ஆட்களா இருப்பார் அவரு, லாஜிக்காவே இடிக்குது இல்ல. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்றதுதான் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். இது எதுக்காகன்னா, கம்பெனில சேர்றீங்க, எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல இல்லாம உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க போக முடியாதுல்ல. அப்ப நீங்க இப்படி இப்படி நாம வச்சுக்கோங்க, ஹச்ஆர் ஒரு சேலரின்னு ஒரு இது வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஹச்ஆர் பேரோல்னு. அப்ப பேரோல்னு இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு எம்ப்ளாயா தானே இருப்பாங்க. எம்ப்ளாயாவே இல்லாதவங்க பேரோலுக்கு எப்படி சம்பளம் போட முடியும்? அப்ப எம்ப்ளாயி ஐடிங்கிறது பேரோல்ல போய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
அப்ப பேரோலுங்கிற இதுல இருக்கிற எம்ப்ளாயி ஐடி கண்டிப்பா எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல இருக்கணும். வேலையை பார்த்தாதான் நம்மளுக்கு சம்பளமே கிடைக்கும். இப்ப வேலை பார்க்காதவங்க ஒரு எம்ப்ளாயி ஐடி தூக்கி பேரோல் டேபிள்ல போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு லாஜிக்காவே இல்லை, இடிக்குது இல்ல. ஏன்னா இப்ப வேலையை பார்க்கல, சம்பளம் கொடுக்குற மாதிரி ஒரு ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி நடைமுறை பண்ண முடியாதுல்ல. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஒரு சட்டத்திட்டங்களால தடுக்கிறதுக்கு தான் இந்த ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன்ட். இப்ப இதுல ஒரு இது என்னன்னா, எம்ப்ளாயில போயிட்டு நான் டெலீட் பண்றேன்னா பேரோல்ல டெலீட் பண்ணிட்டு தான் எம்ப்ளாயில வந்து டெலீட் பண்ண முடியும். கீழே இருக்கிற அனைத்து சைல்ட் டேபிளையும் டெலீட் பண்ணிட்டு பேரண்ட் டேபிள வந்து என்னால டெலீட் பண்ண விடும். இந்த சீக்வன்ஸையும் பார்க்கும். ஆமா, இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி சொல்லிக்கலாம். ஒரு டேபிள் மற்ற டேபிளை ரெஃபரன்ஸ் செய்ய பயன்படும். அதான் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன்ட். டைம் ஆயிடுச்சாட்டு இருக்கு. இது வந்து உங்களுக்கு காலேஜ்லயே எல்லா இடத்துலயுமே இது வந்திருக்கு உங்களுக்கு. இப்ப நான் சொன்னதுதான் இது. இது அப்படியே ஒரு சினாரியோவே சொல்லியிருப்பேன். இந்த சிச்சுவேஷன்ல இது பாருங்க, இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. பிரைமரி கீ கன்ஸ்ட்ரைன்ட், ஆட்டோ இன்கிரிமெண்ட், எம்ப்ளாயி ஐடி ஆட்டோ இன்கிரிமெண்ட் இந்த மாதிரி போகுது. நாட் நல், எம்ப்ளாயி நேம் வந்து நாட் நல் இல்லாம போகணும். யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட், இமெயில் ஐடி வந்து டூப்ளிகேட்ஸா வரக்கூடாது, ஏற்கனவே இருக்கிறது மாதிரி 2 பேரு ஒரே இமெயில் பயன்படுத்தவே முடியாதுல்ல. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட், நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட் பக்கத்துல என்ன டிஃபைன் பண்ணிருக்கீங்களோ அது ஓடி இங்க உட்காந்துக்கும். செக் கன்ஸ்ட்ரைன்ட்ங்கிறது சேலரி எப்பயுமே பாசிட்டிவா தான் இருக்கும், மைனஸ் அலோவ் பண்ண. நீங்க என்டர் பண்றீங்கன்னு வச்சுங்க, அது செக் பண்ணும். எப்ப நீ என்டர் பண்ற டேட்டா சேலரியோட 0 மதிப்போட அதிகமா இருக்கான்னு பார்க்கும். இருந்தாதான் உள்ளவே இந்த ஃபீல்டுல போய் இன்சர்ட்டே பண்ண விடும், இல்லைன்னா விடவே விடாது. அடுத்தது ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன்ட், ஒரு நம்ம படிச்ச மாதிரி சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணும் டேபிள்ஸ்க்கு இடையில. இது எதுக்காகன்னா டேட்டாவோட பாதுகாப்புக்காக. இது இப்படி பாத்துக்கங்க. பிரைமரி கீனா யூனிக்கா ஒரு ரெக்கார்டை கண்டுபிடிக்கிறது. ஆட்டோ இன்கிரிமெண்ட்னா ஆட்டோமேட்டிக்கா நம்பர் ஜென்ரேட் ஆகி இன்சர்ட் ஆகுது. நாட் நல்னா கண்டிப்பா டேட்டா வந்தே ஆகணும், மேண்டேட்ரி. யூனிக்குங்கிறது டூப்ளிகேட்ஸ் இல்லாம வரணும். டிஃபால்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ அசைன் ஆகணும், கொடுக்காத டேட்டா இன்செர்ட் பண்ணாத பட்சத்தில். செக்குங்கிறது ஒரு கண்டிஷனை நீங்க செக் பண்ணி உள்ள டேட்டாவை அனுப்பலாம். உங்க சேலரி வந்து கிரேட்டர் தன் 0ன்னு செக் பண்ணோம்ல, அது மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஒவ்வொரு ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க செக் பண்ணி அனுப்பலாம். ஃபாரின் கீ 2 டேபிள் இடையில கரெக்டான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்காக ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன்ட் பண்ணுவோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இந்த ஸ்டாஃபிக் கண்ட்ரோலர் எதுக்காகன்னா, கன்ஸ்ட்ரைன்ட்ங்கிறவரு உங்களோட டேட்டா பாதுகாப்பு, இந்த விதிமுறைகள் எல்லாமே எதுக்காகன்னா உங்களோட டேட்டாபேஸ் வந்து மிக சிறப்பா நல்ல டேட்டாவா இருக்கிறதுக்காக வகுக்கப்பட்ட, எப்படி நம்ம நல்ல விதமா பாதுகாப்பா ரோட்ல பயணம் பண்றதுக்கு டிராபிக் கண்ட்ரோல் இருக்க மாதிரி டேட்டாபேஸ்ல டேட்டாவை கரெக்டா தான் இன்சர்ட் பண்ணணும், கண்ணா பின்னான்னு இஷ்டத்துக்கு இன்சர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தடுப்பவர், ஒரு சட்டத்தை திட்டங்களை வகுத்து தடுப்பவர் தான் இந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். இப்ப கன்ஸ்ட்ரைன்டோட இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு புரியுது இல்ல. இப்ப நம்ம இப்ப டேபிளுக்கு டேட்டா கூட தான் சேர்ப்போம். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், காலம் நேம், டேட்டா டைப், என்ன வேல்யூ அப்படின்னு கொடுத்து இன்சர்ட் பண்ணோம்னா இன்சர்ட் ஆயிரும். இது எடுத்து பாக்குறப்ப என்ன பண்ணுவோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எந்த டேபிள், எம்ப்ளாயி, அந்த நேமை இங்க கொடுக்கணும். புரியுதா? இது எதுக்காகன்னா டேபிள்ல உள்ள டேட்டாவை பாக்குறதுக்கு. இப்ப இது எப்பயுமே நம்ம இந்த கிளாஸ் ஃபுல்லாவே அங்கங்க இந்த இன்சர்ட் இந்த செலக்ட் எல்லாம் பண்ணுவோம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க. எப்பெல்லாம் நம்ம பிரைமரிக்கு யூஸ் பண்ணுவோம், சரி, பிரைமரிக்கு வந்து நீங்க மேக்சிமம் யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து டெக்ஸ்ட் வந்து தேவையில்லாம யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நிறைய இடத்த பிடிச்சிக்கும். கமெண்ட், ஃபீட்பேக் இந்த மாதிரி சூழல்ல நீங்க டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது, தெரியாது எவ்வளவு லென்த். அடுத்து கரெக்ட் டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணாதான் பெர்ஃபார்மன்ஸை மேம்படுத்த முடியும். இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, டேபிள்ஸ் டேட்டா எதுக்கு பயன்படும், என்ன மாதிரி டேட்டா டைப்பு
என்ன பர்பஸுக்காக அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் இன்னொரு டிராஃபிக் கண்ட்ரோலரை பார்த்தோம். கன்ஸ்ட்ரெயின்டு ஒரு எதுக்காகன்னா டேட்டா பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணுங்க. அதுல 4 காலம் இருக்க மாதிரி ஐடி, நேம், ஏஜ், இமெயில். ஒரு பிரைமரி கீ யூஸ் பண்ணுங்க, ஒரு யூனிக் கீ யூஸ் பண்ணுங்க. இதை ரெஃபர் பண்ணி நீங்க முன்னால இருக்கிற எக்ஸாம்பிள் ஒரு 3 ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிட்டு அதை வியூ பண்ணிக்காங்க. இதை செஞ்சு பாருங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னா லாஸ்ட் கிளாஸோட டாப் 10 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் பார்த்தோம். இது எதுக்காகனா ஒரு தெளிவு, நம்ம என்ன படிக்கிறோம், எதுக்காக ஒரு கிளாரிட்டிக்காக. இது ஒவ்வொரு கிளாஸ்க்குமே அடுத்த கிளாஸ்ல உள்ளது வந்து அடுத்த கிளாஸ்ல இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸா பார்ப்போம். அடுத்தது இன்னைக்கு வந்து டேபிள்னா என்ன, எப்படி டேபிள் கிரியேட் பண்றது, அப்ஜெக்டிவ், எப்படி வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன மாதிரி டிராஃபிக் கண்ட்ரோலர்லாம் இருக்குது, டேபிள் கிரியேட் பண்ண பிறகு அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்கறது, டிஸ்கிரிப்ஷன், டிஸ்கிரைப், ஸ்பேஸ் விட்டு டேபிள் நேம் கொடுத்தீங்கன்னா என்ன டேபிள் ஸ்ட்ரக்சருங்கிறத பார்க்கலாம். அடுத்து கன்ஸ்ட்ரெயின்ட், என்னென்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்றது எப்படி வியூ பண்றது அப்படிங்கிறத பார்க்கல. அது ஈஸி தான். அது இங்க பாருங்க, ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் டாப் 10 rows. எதுவுமே இன்சர்ட் பண்ணல. இப்ப இன்சர்ட் பண்றது பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, இங்க போயிட்டு டேட்டான்னு இருக்குல்ல, சரி இது ஏதோ செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே வரும். இங்க இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ் பிராக்கெட்டுக்குள்ள இந்த அனைத்து நீங்க எம்ப்ளாயி ஐடி, சாரி கமா, எம்ப்ளாயி நேம், இமெயில் ஐடி raju@gmail.com. அடுத்து என்ன சேலரியா, சேலரி டெசிமல் 10,000, 1000. ஜாயினிங் டேட்டு 2026 ஸ்டேட்டஸ் ஆக்டிவ். எரர் எதுவும் வருதா? இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்க போயிட்டு பாத்தீங்கன்னா வரும், ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க. ரெஃப்ரெஷ் வந்துருச்சு பாருங்க. நான் இன்சர்ட் பண்ண டேட்டா தெரியுதா? இப்படிதான் இன்சர்ட் பண்றது. இதை நான் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா கொரியாவே வரும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். அந்த டேபிள்ல இருக்க ரெக்கார்ட்ஸை வியூ பண்றது இப்படிதான் வியூ பண்ணுவோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எந்த டேபிள்ல வியூ பண்றீங்களோ. இந்த லிமிட் 1000ங்கிறது 1000 ரெக்கார்டு மட்டும் காமி அப்படின்னு சொல்லி பெருசா ஸ்க்ரோல் பண்றது கஷ்டத்துக்காக, அது தேவையில்ல, அவசியம் இல்லை. இன்சர்ட் பண்றது வந்து இந்த கமெண்ட் இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ். என்னென்ன வேல்யூஸ் இருக்குதோ அதெல்லாம் அந்தந்த டேட்டா டைப்ல கொடுக்கணும். இதை நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணி பாருங்க. இதை வந்து சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்து பாக்குறது போதா, இதை சிங்கிள் கோட்ஸை எடுத்துட்டு பாக்குறது, இது வேற கேர். இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்க, எரர் எப்படி வருது என்னென்னலாம். நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து அடுத்த கிளாஸ் வந்து கம்மிங் வெனஸ்டே பொங்கலா, நீங்க அப்படியே சாட்லயே எனக்கு தனிப்பட்ட முறையிலே போடுங்க. கிளாஸ் இன்னைக்கு வைக்கலாமா என்னன்னு. வெனஸ்டே போட்டினா என்னன்னு சொல்லுங்க, பேஸ் பண்ணி. அண்ணா MySQL செய்யலாமாண்ணா? MySQL ஒர்க் பெஞ்ச்ல ஒர்க் பெஞ்ச்லயும் இதே தான். அது SQL தேடுங்களேன், எப்படி ஒரு இன்ஸ்டால் பண்ணோம்னு. அதானா பண்ணீங்கன்னா இதே மாதிரிதான். எனக்கு வந்து இந்த HDSQL கொஞ்சம் நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நல்லா இதில் நல்லா பிளே பண்ணலாம். இதே இது அங்கேயும் பண்ணலாம். இங்க செய்யற அனைத்தும் அதுதான் MySQLோட டூல். அது கிளையன்ட் டூல். ஏன்னா நான் அதுதான் டவுன்லோட் பண்ணேன் நேத்து. அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. HDSQL இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. HDSQL இருக்குல்ல, யூஸ் பண்றல.
இந்த வந்துருச்சு ஓ பாருங்க. ஓகேண்ணா. இந்த ஆமா. டேட்டாபேஸ் கனெக்ட் டு டேட்டாபேஸ். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் எல்லா கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எல்லாம் கொடுத்துருந்தேன், அதனால ஓடிடுச்சு. இதுல போயிட்டு ஓகேண்ணா. அங்கே பண்ணலாம். இதுல அந்த நேரம் நம்ம ஃபைல்ல போயிட்டு கொரியில போய் பண்ணுவோம்லண்ணா. இந்த கொரியில போயிட்டு நீங்க டைப் பண்ணலாம். இங்க நான் டைப் பண்ணல அனைத்தும் இங்க இது அப்படியே காப்பி பண்ணி அங்க போய் அடிச்சேன்னா அப்படியே வரும். இங்க பாருங்க, ஓகே. இப்ப நான் பேஸ்ட் பண்றேன். என்ன சொல்றது, டேட்டாபேஸ் செலக்ட் பண்ண. என்ன டேட்டாபேஸ் தெரியுமா? டிஎன்டியா? எம்ப்ளாயின்னு கிரியேட் டேபிள் பண்ணணும்ல, டிஎம்டி. ஓகே. முதல்ல கிரியேட் டேபிள் பண்ண வேணாமா? இல்ல ஒரே சர்வர் தான் கனெக்ட் பண்ணிருக்கோம் ரெண்டுமே. ஓகே ஓகே. அதனாலதான் அது. வந்துருச்சு. 0 affected, 1 இல்ல rows returned. ஓகே ஓகே, இந்த வருது பாருங்க. அதான் பார்த்தேன். ஓகே. இந்த வருது பாருங்க, தெரியுதா? அங்க இருக்கிறதான் அப்படியே இங்கே. ஆக்சுவலா கம்பேரிட்டிவ்லி எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு இதா இருக்கும். இல்லண்ணா, அங்க நம்ம யூஸ் டிஎம்டின்னு ஒண்ணு கொடுத்தீங்கல்ல, அது வந்து கமாண்டா? இல்ல யூஸ்ங்கிறது இந்த டேட்டாபேஸ் என்னன்னா, இந்த எரர் வந்துச்சுல, ஆமா. டேட்டாபேஸ்ல இல்ல, எந்த டேட்டாபேஸ்ல நீ இது ரன் பண்ற அப்படின்னு எரர் பிடிச்சு பாருங்க, நோ டேட்டாபேஸ் செலக்டட். அதுக்காக அது கொடுத்தேன். ஆமா, கிரியேட் பண்ணிருக்கிறது ஒரு டேட்டாபேஸ் தான், டேட்டாபேஸ் மாஸ்டர் இன் தமிழ் டிஎம்டி. ஓகே ஓகே. அதனால அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொரி ரன் பண்ணும். ஓகே. ஏன் அப்படின்னா, இந்த கொரி ரன் ஆகிறது இந்த டிவில போய் அப்பதான் ரன் ஆகும். இப்ப இந்த சர்வர்ல இன்னும் 2-3 டேட்டாபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த கொரி எதுல ரன் பண்றதுன்னு அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். நீங்க இங்கிட்ட எது யூஸ் பண்ணிருக்கீங்களோ, இங்க டிக் பண்ணிருக்கதான் இங்க யூஸ்ங்கிறது, யூஸ் ஸ்பேஸ் டேட்டாபேஸ் நேம் அப்படிங்கிறதுக்கு 2 ஈக்குவல் மீனிங். இங்க நான் யூஸ் டிபி நேமும் இந்த இருக்குல்ல இதுவும் கொரியில, இங்க நான் கர்சரை கொண்டு வச்சிருக்கேன்ல, ரெண்டும் ஒண்ணுதான். இப்படி வச்சிருக்கேன்னா இந்த டிபியை யூஸ் பண்ணுங்கிற ஒரு அர்த்தம். அதே ஈக்குவல் கொரியில இந்த வேர்டு, அது யூஸ் டிபி நேம் என்னவோ அதை நீங்க கொடுக்கணும். இந்த மாதிரி இது நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயுமே பார்க்கணும். இது இல்லாம எதுவுமே இருக்காது அடுத்தடுத்த கிளாஸ்லாம், எல்லா இடத்துலயுமே வைண்ட் அப் பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து வெல்கம் வெல்கம். ஐ எம் அப்ஸ்கில்ட் அப்படின்னு சொல்லுங்க. சாட்லையும் டைப் பண்ணுங்க. வைண்ட் அப். hope I delivered my best today. We see coming Wednesday 7 PM IST. உங்களுக்கு எப்படி சூழல் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. பேஸ்ட் ஆன் யுவர் இன்புட் நான் அன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரைடே கூட போய்க்கலாம். ஃப்ரைடேயும் பொங்கலோ சரி என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நீங்க எப்படி சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நிறைய பேர் மெஜாரிட்டின்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் அப்படியே போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். இந்த பொங்கல் வர்றதுனால சொல்றேன். தேங்க்ஸ் எவ்ரி ஒன்.